மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கேக்கு போயிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லாக குப்பையாக்கிட்டு இருக்கிறீங்கண்ணா. என்னது படிக்கிறது தம்பி? படிக்க என்னப்பா படிங்க, கிழிச்சு கிழிச்சு கீழே போட்டுக்கிறீங்க. ஆஃபீஸ் குப்பை தான் படிக்கிறா, என்ன லூஸ்தனமா இருக்கிற? ஓ இதெல்லாம் வந்து தொலைய போகுதுன்னா பார்க்குறவங்க ஏதாவது ஒன்று நினைக்க போகிறாங்க. என்னது எதுக்கு நம்ம கிழிச்சிட்டு இருக்கீங்க? படிக்கணும்ப்பா, செய்தியை படிக்கணும்ல. அதை அப்படியே வச்சு படிக்க வேண்டியதானே? இல்லை இப்போ கிழிச்சாதான் படிக்க முடியும். ஆமா, கிழிச்சாதான் படிக்க முடியும். புரியல. இப்போ கிழிச்சிட்டல இப்போ வச்சு படிச்சிடணும், அவ்வளோதான். விட்டு வச்சு படிப்பீங்க? ஆமா. அதுக்கு அது நல்லா இருக்கும்போதே வந்து படிச்சு. அது பழசு. ட்ரெண்ட் வந்து இப்போ கிழிச்சு படிக்கிறது தான். கிழிச்சாதான் படிக்க முடியும். இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி கிடையாது, காலம் மாறி போச்சு. எந்த காலத்துல நீங்க பூமரா நீ? அப்புறம் கிழிச்சாதான் படிக்க முடியும். இப்பெல்லாம் இது புதுசா இருக்குது, சாதாரண விஷயம் இல்ல. இப்ப படிச்சு அதான் கிழிச்சுதான் படிக்கணும். அதுதான் பெரும் படிப்புல இருக்கவங்களா? ஆமா ஆமா, அப்படிதான் படிக்கணும். அதான் கிழிச்சிட்டு இருந்தேன். சரி ரைட். இப்போ ஒன்றும் படிச்சிருவேன் நானு. அப்படியா? கிழிச்சு வச்சுட்டேன், அப்புறம் படிச்சிருவேன். அப்புறம் ஒட்டிட்டு படிச்சு. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, இப்போ இதுதான் கரெக்டா இருக்கு. இதான் இப்போ ட்ரெண்ட், இதான் போய்கிட்டு இருக்கு. சரி ரைட்டு. இப்படி பல அரிய வகை சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. அந்த சம்பவத்தை குறித்து தான் அந்த வீடியோ. வீடியோக்கு வேணாம், அப்புறம் கிழிச்சிச்சு. இப்போ அப்புறம் படிச்சுக்கலாம். படிச்சுக்கலாங்களா? அப்புறம் படிச்சுக்கலாம். ஓகேப்பா, அப்புறம் படிச்சுக்கிறேன் நான். ரைட்டு. ஐயோ நல்லா இருந்தாரு பாவம். அந்த ஒரு லைவ் பார்த்து லூசுங்கிறிய நீ? ஐயோ லூசா நானு? நான் வந்து எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு ட்ரெண்டிங்ல இருக்கிறேன். பூமர் மாதிரி பேசிட்டு கிழிக்கிறது எதுக்கு? படிக்கதான் கிழிப்பாங்க. இது என்ன புதுசா கேக்குறீங்க? முன்னாடி நீ என்னத்த படிச்சு கிழிச்ச? கிழிச்சுதான் படிக்கணும். ஆமா, அது தவறு. இனிமே கிழிப்பதே படிப்பதற்கு தான். ஆமா, இனிமே வந்து ஊர்கள்ல யாரு உங்க வீட்டுல இருக்க பிள்ளைய திட்டினாலும் நீ என்னத்த படிச்சு கிழிச்சிட்ட அப்படி கேட்க கூடாது. நீ என்னத்த கிழிச்சு படிச்சு, என்னத்த கிழிச்சு படிச்சா அப்படிதான் கேட்கணும். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு புது அதான் சொல்றேன், மரபுல ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கையில் அடிபட்டு இருக்கு, அதனால தூக்க முடியல. ஓகே, அது யாரு பண்ணா என்ன பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பங்குக்கு அந்த கிளிப்பை போட்டுருப்பில்ல, அந்த கிளிப்பை போடுங்க. வரல, சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ளே உட்காந்து அது 2 3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளே தான், அது கேட்டுக்குள்ளே நடந்தது. நான் அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு. பார்த்தேன். நான் எடுத்த உடனே திட்டினேன், என்னை போய் லூசுன்னு மன்னிச்சிருக்கேன். என்னை போய் ஒரு மாதிரியா பாத்தில நீ? பாத்தில அப்படி இல்ல, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்பெல்லாம் நம்ம தான் சரி இல்ல. இப்ப நிறைய பேர் அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கிழிச்சுதான் படிக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க பெரிய சட்டத்தரணி, அவங்களே ரெஃபர் பண்றாங்க போது நம்ம பண்றதுல ஒண்ணும் இல்லை. தப்பு கிடையாது. சம்மனை ஒட்டுன சம்மனை ஏன் கிழிச்சேன்னு கேட்டா, அப்புறம் நான் எப்படி படிக்கிறது? நானும் வெளில வந்து நின்னா படிக்க முடியும். அதனால கிழிச்சு எடுத்துடுவாங்க அப்படின்னு எனக்கு புரியல. எந்த ஊர்ல ஒரு நல்லா இருக்கத்தால கிழிச்சு அப்புறம் சேர்த்து வச்சு படிக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. அதான் போய்க்கிருக்கு. அப்பதான் கிழிச்சு எப்படி இந்த பழைய ஜோக்ல வந்து தங்கப்ப தக்கம் அப்படி மேல அந்த மாதிரி இப்படி சேர்த்து வச்சு படிப்பீங்களா? இல்ல இந்த படையப்பா படத்துல வந்து லவ் லெட்டர் கிழிச்சு போட்டுருப்பாங்க, அப்புறம் சேர்த்து செல்லோ டேப் படிச்சிருப்பாங்க. அது மாதிரி செல்லோ டேப் எடுத்து வச்சு படிப்பீங்களா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு நீ என்ன சொன்ன, என்ன அவமானப்படுத்தலாம் சரி, நான் கிழிச்சு தான் படிப்பேன். இது என்னென்ன இது? சம்மனை வெளில வந்து இன்னும் படிச்சிடலாம் இல்லையா? எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு. ஒரு போட்டோ எடுத்து அதில் போட்டோ அப்புறம் ஜூம் பண்ணி வரைக்கும் படிச்சிருக்கோம். அவெல்லாம் சாதா பூபதி, நான் ஆள் தொட்டு பூபதி அப்படிதான் படிப்பேன். கிழிச்சு தான் படிப்பேன்.
இல்ல இப்ப இதோ இதே விஷயம் நீ என்ன ஒரு மாதிரி நினைக்கிறீல்ல? ஆமா இல்ல 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 ஏதோ என்னடா லூஸ் கிறுக்கு நினைக்கிறீல்ல? இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, கிழிச்சுதான் படிக்கணும். அதான் இப்ப ரூல்ஸ். என்ன ஒரு மாதிரி பார்க்காது அப்படின்னு நினைக்காது. நாம் தமிழர் ஜோம்பிகள் வாயால சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். படிக்கிறது கூட கிழிச்சு தான் படிப்பாங்கிறதுலாம் இன்னைக்கு தான். ஏன்னா இவங்க பரவாயில்ல, இவங்க கோப்பாசா இருக்காங்களா மாமா பையன், அவன் ஒருபடி மேலே போய் இப்போ நாம் தமிழர் வக்கீல் அன்னைக்கு அனுப்பணும், இவங்களுக்கு வழக்கறிஞர் அன்னைக்கு அனுப்பணும், வழக்கறிஞர் பிரிவுக்கு அனுப்பணும். ஏன்னா போட்டோ எடுத்து அனுப்ப முடியும். போட்டோ எடுத்து அப்புறம் இப்படிதான் அனுப்பணும். அப்படி எடுத்து இப்படி கிழிச்சு படிங்க படிங்க இப்ப படிங்க படிங்க. இப்ப இது எப்படி படிக்கணும், இது எப்படி படிக்கணும், இது எப்படி படிக்கணும். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆக்கி விட்டாங்களே. இப்படிதான் படிக்கணும். சும்மாவே நினைச்சிட்டு இருக்கிற அவன் ஒருபடி மேல போய் அப்புறம் வேற எப்படி படிக்கிறது? அதனால படிக்கணுங்கிறதுக்காக கிழிச்சு எடுத்துட்டு போனாங்க. எப்படி ஒரு மலை ஏறும்போது சிறுக சிறுகதான் ஏறினாதான் ஏற முடியுமோ, அது மாதிரி கிழிச்சு சிறுக சிறுக படிக்கணும். அதுக்குதான் ஒரு மலை மாதிரி தோன்றும். ஒரு பெரிய நாவல் இருக்குது, புத்தகம் இருக்குது, அது எடுத்த உடனே பார்க்கும்போது எப்படி இருக்குது, தள்ளி வச்சு தூங்குற மாதிரி இருக்குது. அதே பாரு ஒரு பேஜா டெய்லி ஒரு பேஜை கிழிச்சு டெய்லி நீ வாக்கிங் போகும்போது எங்கேயாவது உட்காந்துருக்கும் போது டீ சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேஜா போயிட்டு டீ கடையில உட்காந்து படிச்சா அவ்வளவு ஈஸியா இருக்கும். இதுக்கு இப்பதான் கிழிச்சு படிக்கிறது. இன்னொன்னு ஈஸியா சொல்லட்டுமா, ஒவ்வொரு பத்தியா கிழிச்சிருங்க. எப்படி ஒரு பக்கத்துல ஒரு பத்தியா கிழிச்சிருங்க, அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். பத்தி பத்தியா படிக்கலாம். அதேதான் என்ன பைத்தியக்காரது என்னங்கிற ஆச்சு. அது யாராருக்கு என்ன அளவுக்குள்ள அப்படி வச்சு படிச்சுக்கலாம். ஒரு பக்கத்தை கிழிச்சுக்கலாம், மூளை வலிமை. ஆமா, ரெண்டா கிழிச்சுக்கலாம், வரி வரியா கிழிச்சுங்க, எழுத்தா கிழிச்சுங்க. மாமா பையன் இப்ப இவங்க படிக்க தெரிஞ்சிருக்கும் முதல்ல. அது சீமானுக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கும் இந்த கிழிச்சு படிக்க போது சம்பந்தம் கிடையாது. இதுவே அண்ணி வந்து ஒரு சட்டத்தரணி, பெரும்படுப்பு படிச்சவங்க. இப்போ அதனால அவங்க வந்து ஒரு பக்கத்தை 2-3 கிழிச்சு படிச்சுட்டாங்க. இதுவே மாமா பையனா இருந்தா வார்த்தைக்கு வார்த்தை கடிகட்டியா இருந்தா வார்த்தைக்கு ஆல்பம் தான் தம்பி. ஆல்பம் தான். இல்ல எழுத்தா பிரிச்சுக்கும். அது ஒன்லி ஆல்பம் போட்டோ தானே, போட்டோ தானே. அதுல உங்களுக்கு இது கிடையாது. இருக்கும்போது அது படிக்க தேவைப்படாது, புக்கெல்லாம் கிடையாது. ஆனா நல்ல வேலை சீமானா இருந்தானா அவனுக்கு பாவம், அவனுக்கு குரல் பதிவு மட்டும்தான். ஆமா, வாசிக்க தெரியாது பாவம். குரல் பதிவு மட்டும்தான். உறவுகளே சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்துருங்க, அண்ணன் வந்துடுவேன், கரெக்டாக வந்துருங்கன்னு வந்துட்டாப்புல. அந்த சம்பவம் வேறு நடந்து போய்கிட்டு இருக்கு. அதையும் எடுத்து பார்ப்போம். சரி, இப்போ இன்னமா என்ன சொல்கிறாங்க, சம்மனை நான் தான் கிழிக்க சொன்னேன் அப்படின்றாங்க. சம்மனை ஒன்னே கிழிக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த சம்மன் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா வழக்கு விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு போலீஸ் அழைப்பது தான் இந்த அழைப்பானை இல்லையா. அது ஒன்னே கிழிக்கிறதுங்கிறது முதல்ல இந்த வழக்கு எதுக்கு போலீஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா 12 வாரத்துக்குள்ள கேஸ முடிக்கணும் என்னங்கிறத விசாரிச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு நீதியரசர் இளங்கரையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இவனை கூப்பிடுறாங்க. அப்போ நீ டைரக்டா அந்த சம்மனை கிழிச்சு நீ எல்லாம் ஒரு ஹெச்ராஜாவா எனக்கு அப்படின்னு கேட்கறது அந்த காவல்துறையை பார்த்து கேட்கறதா இல்ல கணம் கோர்ட்டாரை பார்த்து கேட்கறதா? கோர்ட்டுக்கு தான் வேலை செய்யறாங்களா ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமா, சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. அப்ப சட்டத்தை மதிக்காததான் இது. நீதிபதி பேசுற மாதிரி தான் அது. அப்ப நீதியரசர் இதையும் கணக்கில் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவங்க வக்கீல் சூப்பரா இன்னும் சொல்றாரு, இல்ல அண்ணிலாம் சம்மனை கிழிக்க சொல்ல அப்படிங்கிறாரு அவங்க வக்கீல். சரி சார், அந்த சுபோகர் வந்துட்டு சீமான் அவரோட மனைவி கூறியதுன்றத சம்மனை இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் அப்படி அவர் ஒன்றும் யார்கிட்டையும் வாக்குமூலமும் கொடுக்கல, எதுவும் கிடையாது, கொடுக்கல அவங்க. ஆமா, அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. இப்ப ரெண்டுல எது உண்மை? எது சம்மனை நான் தான் கிழிச்சேன்னு இளைய அண்ணி சொல்றாங்க, இல்ல அண்ணி கிழிக்கவே இல்ல அப்படின்னு வக்கீல் சொல்றாப்ல. இப்ப வக்கீல் சொல்றது உண்மையா, நீங்க சொல்றது உண்மையா? ஆமால, ஏன்னா ஒரு போய் பேசுங்க, ரைட்டா? ஏன்னா ஒரு போய் பேசுங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே வக்கீல். பார்த்தீங்கன்னா 2 வக்கீல் பேசுறாங்க. ஏன்னா நாம் தமிழரோட அஃபீஷியல் யூடியூப்லேயே வழக்கறிஞர் கைவிழி பேட்டின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு சட்டத்தரணி, அவர் ஒரு சட்டத்தரணி, எந்த சட்டத்தரணி சொல்றது சரின்னு ஒன்று சொல்லுங்க. ஏன்னா மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, எங்களை விட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ்? இந்த நான் ஏன் பணம் கொடுக்கணும்னு கேட்குது கைவிழி. அவரு நாம பணம் கொடுத்தாங்கிறாரு, நான் தான் கொடுக்க சொன்னங்கிறாப்ல. அந்த டிஃபரன்ஸை பார்த்து காட்டிடுவோமா? அந்த கிளிப்பை கொடுங்க. 2 கோடி வரைக்கும் நடிகை வழக்க வாபஸ் வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்டது. யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. அப்படியே ஒன்றும் இல்லை தம்பி. அது போய்
அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, 15 வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த காலம் வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னே சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா, கேட்டோன்னே சரி கொடுத்தோம். இப்போ மாட்டினாரா அவரு? மாட்டிக்கிங்கன்னா 2 பேர் ஆமா, அவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது. அதாவது இதே வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்க ஒண்ணு பேசுறது, அவங்க ஒண்ணு பேசுறது ஒண்ணு இல்ல. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் நாம் தமிழர். சீமான் மட்டும் பேசும்போது அது எப்படி இருந்தது, சீமானை தவிர்த்து 2 பேர் பேசுறாங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரே ஒரு பிரஸ் மீட் தான் ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, கட்சியே முடிஞ்சு போச்சு. அப்ப நாம் தமிழர்ல ஆளுக்கு ஒண்ணு. இப்ப எல்லாரும் பேசினா அந்த கட்சி என்ன ஆகுன்னு பாருங்க. ஏடிஎம்கே மாதிரி இருக்கிறாங்க இவங்க. ஏடிஎம்கே அவங்க எல்லாம் எவ்வளவு டீசென்ட். அவங்க ஒத்துக்குறாங்க, ஓப்பனா ஒத்துக்குறாங்க. ஆமா உங்களால எங்கால என்ன பண்ணாங்க, அதனாலதான் நாங்க எஃப்ஐஆர் டிலே பண்ணோம், அதெல்லாம் ஓப்பனா ஒத்துக்குறாங்க. ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி மேட்டர்ல பாருங்க, இப்ப உங்களால தான் தப்புனாங்க. ஆமா இப்ப எங்கால தான் தப்புனாங்க, அதனாலதான் எஃப்ஐஆர் நாங்க டிலே பண்ணோம், அதெல்லாம் ஓப்பனா ஒத்துக்குறாங்க. அதெல்லாம் அவங்க கூப்பிட்டு யார் அந்த சார் அப்படின்னா ஆமா நாங்கள் அவங்களே சொல்லி கேட்டுக்குவாங்க, யார் அந்த சார், இவர் தான் அந்த சார் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. அதனால அவங்களோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. இல்ல இந்த மாத்தி பேசுற அந்த இது இருக்குல்ல, அது வந்து அவங்கள சித்தப்பா மாதிரி, ஹெட் ஆபீஸ் சித்தப்பா மகன் தானே என்ன இருந்தாலும் ஹெட் ஆபீஸ் மாதிரி அது. இது ஆமா இவரு எச்ராஜா ஒண்ணு பேசுவாரு, அண்ணாமலை ஒண்ணு பேசுவாரு, அக்கா தமிழிசை அவர்கள் ஒண்ணு பேசுவாங்க, அவங்க மாறி பேசுவாங்க. அந்த மாதிரிதான் இது. இதுல இன்னொன்னு கவனிச்சிங்களா, இத்தனை வருஷமா என்ன சொல்லிட்டு இருந்தான், எனக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நான் பெண்ணுன்னு சொல்றேன், அவன் வந்து பொம்பளைன்னு தான் சொல்றான். அந்த பொம்பளையும் எனக்கு யாருன்னே தெரியாது. இவங்க எல்லாம் யாரோ எங்க இருந்து வந்த அவளை புடிச்சிட்டு வந்தாலுவோ, எங்க இருந்து கொண்டு வரானுவோ, ஏதோ ஆடு மாடம் சொன்னா இழுத்துட்டு வந்தானுங்க, போனானுங்க, வச்சானுங்க. அதுக்கு அந்த அக்காவே பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னாடி சொன்னப்பா காங்கிரஸ்ன்னு, அப்புறம் பாரதிய ஜனதான்னு, அப்புறம் திமுகங்கிற என்னதான் சொல்ல போற அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் நான் வந்து ஆமா பணம் கொடுத்தேன், ஆமா ஒரு 50,000 3 மாசம் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ வச்சு வீடியோ போட்டப்பெல்லாம் யார், இந்த மதுரை செல்வம் ஆடியோ, அந்த அக்கா வெளியிட்ட ஆடியோ, மாமா பையனோட ஆடியோ எல்லாம் போட்டப்ப அவதூறு பரப்போம், இதெல்லாம் தான் அவதூறு ஒரு காலத்துல. அப்ப நம்ம போட்ட வீடியோ எல்லாம் கரெக்டா போ. இப்ப 3 மாசம் அவன் காசு கொடுத்தான்னு சொன்ன நம்மள திட்டினானுங்கல்ல. அப்ப இது வரைக்கும் சீமான் விஷயத்துல இப்ப அன்னைக்கு அந்த பொம்பளை தெரியலன்னு சொன்னான், அதுக்கப்புறம் யாருன்னே தெரியலங்கிறான். இப்ப என்ன சொல்றான், ஆமா நாங்க வந்து இது பண்ணோம், நான் நாங்க இப்படி தூக்கிட்டு போய் செஞ்சேன், அப்படி இப்படி இப்ப செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை பண்ண இதை எல்லாத்தையும் சொல்றீங்களா இன்னைக்கு? இதைத்தான் நாங்க முன்னாடி பேசி வச்சோம். இதுல எங்க அவதூறு இருக்குது, எங்க அவதூறு இருக்குது? கங்காசங்கர் இருக்காங்க, கங்காசங்கரோட துணையார்ட்ட போயிட்டு, துணையார்ல சொல்லக்கூடாதா, அவங்க யாரோ ஒர்க் பண்றாங்க, அவ்வளவுதான் ஒர்க் பண்றாங்களா இல்லை அது தெரியலப்பா, விடுங்க, அது நம்ம தேவையில்லாத பர்சனல். அவங்கள்ட்ட போயிட்டு போன் பேசுறப்ப இந்த ப்ரூட்டஸ் கிரீட்டஸ் மனோஜ் இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க பரப்புறாங்க. தமிழ் படிக்க தெரியாது, அதர்ம மனோஜ் எவ்வளவு அழகான ஒரு பேர் வச்சிருக்கு, அகர மனோஜ்ங்கிற. நைட்டு ஒரு 6-7 மணி ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் அவருக்கு அப்பெல்லாம் வராது, சும்மா இருங்க நீங்க. அகர மனோஜ்லாம் அவதூறு பரப்புறானுங்க. அப்படி எங்க போனாலும் வயிறு என்ன செஞ்சேன் நான் எங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு எங்கள்கிட்ட புலம்பு, அவங்கள்ட்ட போய் புலம்பாது, அவங்கள்ட்ட ஒன்னும் பேசி ஒன்னும் பிரோஜனம் இல்ல. மைனரோட போன் பண்றாருல, அப்ப புலம்பு சொல்லு, ஏன்டா இப்படி பண்ற, என்னடா பிரச்சனை அவன் சொல்லுவான், அண்ணன் இப்படி பண்ணலாமாடா, அவர்கிட்ட கேளு, நீ இப்படி பண்ணலாமாண்ணே, 14 வருஷம் ஒரு கேஸ் நடக்குது, என்ன 14 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா நேரம் இப்படி அலைய வேண்டிய இல்லையே. இப்ப நீ சொல்றீல, ஆமா நான் இது பண்ணேன், ஆமா அப்பவே சொல்ல வேண்டியதுனே. 15 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஏன் வெட்டி அவ்வளவுதான். அது அவங்களுக்கு எல்லாருக்கும் நேரம் மிச்சம்ல. 10 வருஷம் கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இறக்க வேண்டிய தேவையில்லையில, அன்னைக்கு சொல்ல வேண்டியதுதானே. இவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் போட்டு, வீட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் பீட்டு, வலசராக்கம் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் பீட்டு, அங்க நீலாங்கர ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் பீட், இத அன்னைக்கே முடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். இதை இழுத்துக்கிட்டு இருக்கிறது நீதான். இந்த இன்னைக்கு வருஷம் இதை முடிச்சு விடுங்க ஏட்டா ஏன்னு போய் நின்னில, அதை 10 வருஷம் முன்னாடியே போட வேண்டியதுதானே. அதெல்லாம் விட்டுவிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ற. சரி இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ இவ்வளவு நாள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தான், அந்த அம்மாவே எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்போ ஆமா பணம் கொடுத்தேன், அதே போல ஆமா நாங்கள் லிவிங்ல இருந்தோம், ஆமா நான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு போயிரு, ஹோட்டல் சொல்லிட்டு போனா வேலை மிச்சம்ல. நல்லா யோசிச்சுங்க, இப்படி பேசுறவனை நம்பிதான் நீங்க பின்னாடி நிக்கிறீங்களா? அந்த கட்சியில இருக்க மகளிர் அணி பொறுப்பாளர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, ஒரு நிமிஷம் யார் என்டார்ஸ் பண்றீங்கன்னு யோசிச்சுங்க. போன வீடியோல வந்து நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த வீரப்பன் மகள் வந்து பக்கத்துல உட்காந்தாங்க, அவங்க ரொம்ப நர்வஸா உட்காந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் அவங்க கட்சியை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நெளிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. சீமான் பேச பேச ஒரு ரவுண்டு போட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு, ரொம்ப சங்கோஜமா
ரொம்ப வந்து ஒரு நெளிஞ்சுதான் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களால ஏத்துக்க முடியல இதை. அப்படி எனக்கு தெரிஞ்சுதானா? இல்ல அப்படி பண்ணா உண்மையிலுமே சந்தோஷம். அதான் நான் கேட்கிறேன். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில தர. ஏன்னா நான் இல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப ஒரு சங்கோஜமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு நான் நம்புறேன். ஐயோ அவங்க அப்படி வந்து எதிர்வினை ஆற்றி கட்சி விட்டு ஜனநாயக ரீதியாக வெளில வந்தாங்கன்னா வாழ்த்துக்கு சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கிறது ஒரு பெண் குறித்து அவ்வளவு வக்கரமா ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறோமா அவனை என்டார்ஸ் பண்ணுமாங்கிறது தான் கேள்வி. நான் ஒன்றும் தப்பாகவும் கேட்கல, இப்போ இல்லாததை பேசல. ஏன்னா அவனே இப்போ சொல்றான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த இடத்துக்கு வந்துட்டான். ரெண்டாவது அவங்களுடைய தந்தையார் என்ன சொல்றாரோ அந்த கருத்தின்படி பாருங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட ரெக்வஸ்டா தான் சொல்றேன். நான் அது ஒன்றும் சொல்லல. அப்ப ஆனா இது இருக்கல, இது ரொம்ப புது வெரைட்டியா இருக்கு. என்னது கிழிச்சு படிக்கிறது உண்மையிலுமே படிக்கணுமா? இருக்கட்டுல அது இருக்கட்டுல ஆபீஸை கூட்டுறதுக்குள்ள எந்த பாடுபட போறோம்னு தெரியல. அப்புறம் இவங்க அந்த அரசியல் ஆசிரியர் இருக்காங்கல்ல அவங்களாம் சம்பந்தப்படவே இல்லை. எதுக்கு அவங்க இருக்கிற அவங்க மல்லு கட்டிட்டு பேட்டி கொடுக்குறாங்கல்ல. பேட்டியா? எங்க அக்கா வந்து அண்ணி வந்து கிழிச்சாங்கன்னா ஆமா படப்பா எப்படி படிக்கிறது இது என்னது இது எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா? அத எல்லாமே ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ். என்னைய லூஸ் என்ன பத்தி நீ லூஸ் எல்லாம் சொல்லல. இல்ல என்னைய போய் இது மாதிரி பாத்தியல நீ அது ஒரு மாதிரி ஒரு மாதிரியா நினைச்சு இல்ல இப்போ பாத்தியா இல்லையா? பாத்தியா இல்லையடா? அவங்களாம் கிழிச்சு தான் படிக்கிறாங்க. அப்ப அவங்கள மட்டும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற. அது ஜந்துக்கள். நான் அவங்களை அப்படி நினைக்க விரும்பல. கிழிச்சுதான் படிக்கணும் அப்படிலாம் ஒத்துக்காத. சரி இப்ப ஒரு வழியா அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க, பணம் கொடுத்ததையும் ஒத்துக்கிட்டாங்க, இதையும் ஒத்துக்கிட்டாங்க. விரைவில் வந்து ஆமா அந்த குற்றச்சாட்டு வச்சது எல்லாமே உண்மைதான். இல்ல அதெல்லாம் கோர்ட்டு அதெல்லாம் வந்து ட்ரையல் பண்ணிட்டோம். கோர்ட்டு வந்து வாதாடுவாங்க, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வந்து அடிச்சு பேசின சீமான் கோர்ட்ல போய் நிஜமா தர்க்கம் பண்ண வக்கீல்கிட்ட தர்க்கம் பண்ண காத்திருக்கிறார். என்ன செய்கிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.